Hello friends, such a joy to see you all. இன்னைக்கான பைபிள் வேர்ஸ் என்ன நம்ம பார்ப்போமா? நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய காரியத்தை குறித்து ஓவர் திங்க் பண்ணுறீங்க போல், நைட்டெல்லாம் தூங்காமல் யோசித்து ஃபீல் பண்ணுறீங்க போல், என்னோட வாழ்க்கை எப்போ மாறும், என்னோட பிள்ளைகள் வாழ்க்கை எப்போ மாறும், எப்போ எனக்கு எல்லா காரியமும் மாறும், நிறைய கடன் இருக்குது எனக்கு, எப்போ இந்த கடன் வாழ்க்கையெல்லாம் மாறும், எப்போ நான் சந்தோஷமாக இருப்பேன், எத்தனை நாளுக்கு நான் இப்படியே என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்லேயே, எத்தனை நாள் இவ்வளோ நான் கஷ்டத்துலேயே இப்படியே மெடிசன்ஸ்லேயே என்னோட வாழ்க்கை போயிடுமான்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு சொல்கிறார், நம்ம படித்த வசனத்தின்படியே நம்ம சத்தமிட்டு தேவனை கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மளுக்கு பதில் தருவார். அவர் நம்மளோட கூட இருக்கிறத நம்ம உணர்வோம். நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா காரியத்தையும் மாற்றுகிற தேவனா இருக்கார். ஏன் அப்படின்னா அவர் நம்மளுக்கு வாக்கு பண்ண தேவன், மாறாத தேவனா இருக்கிறார். நம்ம சங்கீதத்துல பார்த்தோம் அப்படின்னா, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொன்ன வார்த்தையின்படியே உங்களோட வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைகளுமே ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி தருவார். உங்களை பத்தி நிறைய பேர் தவறாக பேசலாம், என்னோட வாழ்க்கையில ஒரு அற்புதமே நடக்கலையே, எனக்கு கல்யாணம் ஆகுமா, குழந்தை பிறக்குமா, இந்த மாதிரி காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்களா? தேவன் உங்களிடத்துல பேசுகிறார். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் மாற்றி எல்லாரோட கண்களுக்கு முன்பாக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையோ, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையோ, உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையை மாற்றி உங்களை உயர்த்தி காட்டுவார். நீங்கள் நிறைய காரியத்தை குறித்து நினைச்ச எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு மாற்றி உங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நம்ம சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தினாலும் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். பார்த்த வசனத்தின்படியே நம்மளோட ஆபத்து நாளையில் ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்மளை தப்பு விட்டு கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நம்மள ஆண்டவர் யாரோட கையிலையுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். சடனா நம்மளோட பிள்ளைங்களை யாராவது நம்ம முன்னாடி திட்டாலோ இல்லை அடிச்சிட்டாலோ நம்மளால அதை தாங்க முடியுமா? அதே போலதான் ஆண்டவரோட பிள்ளைங்களை யாராவது கஷ்டப்படுத்தினாங்கன்னா ஆண்டவர் அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அவர்களோட கண்களுக்கு முன்பாக அவர் நம்மளை உயர்த்தி காட்டுவார். ஸோ உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி தர வல்லவரா இருக்கார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட ஆண்டவர் வாக்குதத்தை உண்மையுள்ள தேவனா இருக்க. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை எப்பவுமே கைவிடவே மாட்டார். உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை உயர்த்தி காட்டுவார். உங்களோட பிரச்சனைகள், உங்களோட வேதனைகள் எல்லாமே மாறி நீங்க உயர்வுக்கான ஒரு நாளுக்கு நீங்க போவீங்க. அப்போ ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு, வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான்